ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கிளவுட் எவ்ரிவேர். இந்த வீடியோவில் ஏடபிள்யூஎஸோட ஆர்டிஎஸ் சர்வீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஎஸ் சர்வீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்டிஎஸ்னால் என்ன, ஆர்டிஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ ஆர்டிஎஸ்க்கு பதிலாக வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஎஸ்ங்கிறது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ்றாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் சில டேட்டாஸ்லாம் ஜென்ரேட் ஆகும், இல்லை சில டேட்டாவை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்படி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வந்து ஒரு டேட்டா பேஸ். ஸோ ஆரக்கிள், மைசீக்வல், போஸ்ட்கிரஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸஸ் இருக்குது. இந்த டேட்டா பேஸஸை நீங்கள் வந்து ஆன் ப்ரெமிசஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ 3 டைப்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டா பேஸை ஹோஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஆன் ப்ரெமிசஸ். ஸோ ஆன் ப்ரெமிசஸ் நீங்கள் போகும்போது ஃபிசிக்கல் சர்வர் நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணி டிபி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேலிங், ஹை அவைலபிலிட்டி இதெல்லாம் வந்து நீங்களே வந்து மேனேஜ் பண்ணணும் ஃபுல்லி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில். சரி, இந்த செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம க்ளவுடுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ நான் க்ளவுடுக்கு மூவ் பண்ணும்போது ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதாவது விர்ச்சுவல் மெஷின் மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த இன்ஃப்ரா மட்டும். அந்த இன்ஃப்ராவில் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், சர்வர் மெயின்டெனன்ஸு, சர்வர், நெட்வொர்க், ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் எல்லாம் கிடைச்சிரும். ஆன் டாப் ஆஃப் திஸ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டிபி சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணி அந்த டிபி பேக்கப், ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ளூ கலரில் உள்ளது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தேர்ட் லெவல் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸே வந்து மேனேஜ் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அப்போ ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுவாங்க, சர்வர் மெயின்டெனன்ஸு, ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் டிபி சாஃப்ட்வேர்ஸும் கொடுத்து அந்த டிபி சாஃப்ட்வேரோட பேக்கப்ஸ் எடுக்கிறது, ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து ஒரு மேனேஜ்டு சர்வீஸாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்டிஎஸ், ரிலேஷனல் டேட்டா சர்வீஸ். ஸோ இட் இஸ் அ சர்வீஸ். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டா பேஸஸை க்ரியேட் பண்ணலாம் ஃபார் உங்களோட அப்ளிகேஷனுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோலுக்கு போகிறோம். ஏடபிள்யூஎஸ் கன்சோல் போனோன்னா ஆர்டிஎஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா ஆர்டிஎஸ் சர்வீஸ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆர்டிஎஸ் சர்வீஸில் வந்து டேஷ்போர்டுக்கு போகிறோம். ஸோ டேஷ்போர்டில் வந்து இந்த ரீஜனில் வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு காட்டும். டிபி இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். அப் டு 20 டிபி இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா பேஸஸ் என்னென்ன சப்போர்ட் பண்ணும் ஆர்டிஎஸ் அப்படின்னா, ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் டேட்டா பேஸ் ஆப்ஷன் போனோம்னா நமக்கு என்னென்ன டேட்டா பேஸ்லாம் நம்ம வந்து இதில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து மைசீக்வல், மரியாடிபி, போஸ்ட்கிரஸ் சீக்வல், ஆரக்கிள், சீக்வல் சர்வர், ஐபிஎம் டிபி2. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிபிஎம்எஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா பேஸஸ்லாம் அடிஷ்னலாக அரோராவும் கொடுக்குறாங்க. அரோராவில் வந்து மைசீக்வல் அண்ட் போஸ்ட்கிரஸ் கம்பேட்டபிள் டேட்டா பேஸஸ். அரோரா வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா பேஸ் வித் மோர் ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணிக்கலாம்.